ஆண்டவர் இயேசு பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசு பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலில் இதயத்தில் ஒழிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வின் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றி வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனில் அன்புமிக்க பிள்ளைகளே, தூய அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்நாள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளையும், ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள நலன்களையும் தரும் நாளாய் அமைந்திருக்கிறது. கண்களை மூடி நம்மையே நாம் இந்த வேளையிலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நோவாவுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது என்று தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். நம் மீது ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைக்க, ஆண்டவருடைய அருள் பார்வை நம்மை ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் நோவாவையே ஆண்டவர் நீதிமான் என கண்டுகொண்டார். ஆண்டவர் அவனோடு சேர்த்து அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 7 ஜோடிகள் நன்மையான தீமையான பறவைகளையும் விலங்குகளையும் ஆண்டவர் காத்து கொண்டார். நம் பொருட்டு ஆண்டவர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம் பொருட்டு நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாம் இந்த திருப்பலியிலே நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நோவா ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தார். அவர் பொருட்டு அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லுகிறது. நம்மை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க, நம் சந்ததியினரை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் செபிப்போம். இந்த பூ உலகிலே தீமைகள் பெருகுவதைக் கண்டு ஆண்டவர் மனம் வருந்தினார். நம்முடைய தீமைகளின் பொருட்டும் ஆண்டவர் மனம் வருந்துகிறார். ஆண்டவர் நம் தீமைகளை கண்ணோக்குகிறார். ஆண்டவருக்கு இந்த உலகிலே எதுவும் மறைவா இல்லை. ஆண்டவருக்கு தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் இந்த பலியிலே ஆண்டவரோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை மனநோக செய்த காரியங்களுக்காய் நாம் செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமாய். ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோ போற்றுகின்றோ பாடுகின்றோ இறைவனை வாழ்த்துகின்றோ வணங்குகிறோ வழிபடுகின்றோ தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 தந்தையினின்று உதித்தவனே தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் பலபுறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீ ஒருவர் ஆண்டவர் நீ ஒருவரே உள்ளது. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன்
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எங்களுடைய துன்ப துயரங்களை கனிவோடு கண்ணோக்கியருளும். கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் உமது பிள்ளைகளின் சுமைகளை குறைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தியருளும். அதனால் தந்தைக்குரிய உமது பராமரிப்பில் நாங்கள் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றேப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. மேலும் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. மேலும் 10. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளிலெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே உந்தன் வார்த்தை யார் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் தேடுமே. தீமைகள் தகத்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுய நலன்களும்
இங்கு வீழ்ந்து ஒழித்திடுமே. தீமைகள் அகத்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுய நலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழித்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைத்திடுதே. இயேசுவே என் தெய்வனே, உன் வார்த்தை பொழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடத்திடுமே. நன்மையில் இனி நிலை வரும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை வரும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. ஒன்றிடும் பொது விந்தைகள் உன்னை புகழ்த்திடுவே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை பொழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடத்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை பொழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் வாழ்வு நடத்திடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர்
நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மார்க் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரிவு 8, இறை வார்த்தைகள் 14 தொடக்கம் 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்போது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது பொழிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கோரைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களை, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளை, அந்தோணியாரை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறோம். கோடி அற்புதரை விசுவாசத்தோடு நாடி வந்திருக்கிறோம். அந்தோணியாரை தேடி வந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் கல்லடைக்குறிச்சி அந்தோணியாரை நம்பிக்கையோடு தேடி வந்து ஆண்டவருடைய கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்தோணியாருடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்கும். அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார். அன்புக்குரியவர்கள், இந்த நாளுடைய 2 வாசகங்களையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை 2 வாசகங்களும் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறது. அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தவை எல்லாம் நல்லவையாக கண்டார். தொடக்கத்தில் வெறுமையாக இருந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய உச்சமாக மனிதனை கடவுள் படைத்தார். மனவிலங்குகள், இயற்கைகள் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்த மனிதனை கடவுள் இறுதியாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். படைத்தவை எல்லாம் நன்றாக இருந்தன. படைத்தவை பார்த்த கடவுள் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் படைப்பினுடைய உச்சமாக மனிதனை கடவுள் படைத்தார். அதுவும் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று சொன்னால் மனிதன் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். படைக்கப்பட்ட மனிதன் கடவுளைப் போல வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய சாயலில் மனிதன் படைக்கப்பட்டான். படைத்தவையெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தன. ஆனால் மனிதன் மட்டும் கடவுளுக்கு வருத்தத்தை கொடுத்தான்.
படைத்தவையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த கடவுள் படைக்கப்பட்ட மனிதனை பார்த்த பொழுது மனம் மருந்துகிறார். அதுதான் நாளுடைய முதல் வாசகம். மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன? உலகத்தை ஆண்டு வழி நடத்த வேண்டும், கடவுளை போற்றி புகழ வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக மண்ணுலகில் வாழ வேண்டும். ஆனால் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் நோவாவுக்கு கடவுளுடைய பார்வை கிடைத்தது. மற்ற எல்லா மனிதர்களும் தீயதையே, பாவத்தையே, கடவுளுக்கு எதிரானவற்றையே செய்தார்கள், சிந்தித்தார்கள். ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனம் மருந்துகிறார். உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறார். நம்முடைய கடவுள் அழிக்கக்கூடிய கடவுளா? நம்முடைய கடவுள் பழி வாங்கக்கூடிய கடவுளா? நீ பாவம் செய்து விட்டாய், நீ ஒளிந்து போய் என்று சொல்லக்கூடிய கடவுளா? இரக்க மிகுந்தவர், மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர், கருணை கொண்டவர் நம்முடைய கடவுள். எனவேதான் கடவுள் மனித சமுதாயத்தை படைத்து விட்டேன், படைத்த மனித சமுதாயம் அழிந்துவிடக் கூடாது. எனவே நேர்மையாக இருக்கக்கூடிய நோவாவையும் பிள்ளைகளையும் வன விலங்குகளையும் பெட்டகத்துக்குள் வைத்து ஆண்டவர் பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால் எல்லோரும் பாவம் செய்கிறார்கள், நானும் பாவம் செய்யக்கூடாது என்று வாழ்ந்தவர் நோவா ஆண்டுடைய அருள் பார்வையை பெற்றார். ஏனென்று சொன்னால் கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளோடு இருக்கிறேன், எல்லோரும் பாவம் செய்யலாம், நான் ஆண்டுடைய பார்வையில் பாவமற்றவனாக, குற்றமற்றவனாக, நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொல்லி நோவா வாழ்ந்தார். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கினுடைய இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. சீடர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள். இயேசுவோடு பயணிக்கிற பொழுது தங்களுக்கான அப்பத்தை, உணவை மறந்துவிட்டார்கள். ஒரே ஒரு அப்பத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசு புளிப்பு மாவை பற்றி பேசுகிறார், இவர்களோ அப்பத்தை பற்றி பேசுகிறார்கள். இயேசுவோ இறை வார்த்தையை, அந்த ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளமோ நமக்கு உணவு இல்லையே, அப்பம் இல்லையே, எப்படி உணவு அருந்துவது? பல நேரங்களில் குடும்பங்களில் இது நடக்கும். கணவன் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார், மனைவி வேறொன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார். மனைவி ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார், கணவன் வேறு ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார். பெற்றோர்கள் இருவரும் ஒன்றை பேசிக்கொண்டு இருப்பார்கள், பிள்ளைகள் வேறொன்றை சிந்திக்கும். இயேசு கிறிஸ்து புளிப்பு மாவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார், சீடர்களோ அப்பம் இல்லை என்று சொல்லி பேசுகிறார்கள். பல இடங்களில் இதுதான் குழப்பம், இதுதான் பிரச்சனை. கணவன் மனைவி ஒன்றாக சிந்திக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒன்றாக சிந்திக்க வேண்டும். இயேசு சிந்தித்தது போல சீடர்கள் சிந்திக்கவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார். கண்ணிருந்து நீங்கள் பார்க்கவில்லையா? காது இருந்து நீங்கள் கேட்கவில்லையா? உங்களுடைய உள்ளம் மழுங்கியாய் போயிற்று, இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? கடினமான வார்த்தையை இயேசு இங்கு பயன்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அப்பம் இல்லை என்று சொல்லுகிறாயே, நான் ஏற்கனவே 5000 பேருக்கு 4000 பேருக்கு அப்பத்தை பழுகச் செய்தேனே, என்னோடு இருந்தீர்கள் அல்லவா? என்னை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், ஒரு அப்பந்தான் இருக்குன்னு ஏன் பேசுகிற? ஏற்கனவே 5000 பேருக்கு 4000 பேருக்கு கொடுத்து மீதி இருந்ததை கூடை நிறைய எடுத்தோமே. நீ இப்போது எதை சிந்திக்க வேண்டும்? இயேசுவை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்பம் இல்லை, பரவாயில்லை, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு பார்த்து கொள்வார். இயேசுவோடு நாங்கள் பயணிக்கிறோம். ஒரு அப்பம் என்ன, அப்பமே இல்லை என்று சொன்னாலும் அவர் எனக்கு உணவு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில், நம்முடைய குடும்பங்களில் நாம் ஒன்று சிந்தித்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வேறொன்றை சிந்திக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றாக இணைந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 2-3 பேர் என் பேரால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடமே நான் இருக்கிறேன். 2-3 பேர் சும்மா கூடக்கூடாது, இயேசுடைய பெயரால் கூட வேண்டும். இயேசுவை மையப்படுத்தி சிந்திக்க வேண்டும். இயேசுவை மையப்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கல்லைக்குறிச்சி அந்தோனியார் ஆலயத்துக்கு போனால் எனக்கு அற்புதம் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த கோயிலுக்கு வருகிற பொழுதே நம்பிக்கையோடு வருவோம். இன்னைக்கு அந்தோனியார் எனக்கு கொடுப்பாரு. ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே பல தேவைகளுக்காக ஆண்டவனை நோக்கி ஒரே மனதாய் ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எந்த கவலையும் கிடையாது. சீடர்கள் அதை மறந்து போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும்
பல நேரங்களில் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது நாம் நம்முடைய சுயநலத்துக்காக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். கணவன் மனைவி இருவரும் இணைந்து சிந்திக்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகள் இணைந்து சிந்திக்கிறோமா? நோவாவுக்கு ஆண்டோடைய அருள் பார்வை கிடைத்தது. பிள்ளைகள் தலைமுறை சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக சிந்திக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் ஒரு உடலாய் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். என நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அற்ப காரியங்களுக்காக குடும்பங்கள் பிரியக்கூடாது. எல்லோரும் ஒன்றிணைந்து ஆண்டவர் என்னை பராமரிப்பார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார். ஏனென்று சொன்னால் சீடர்கள் கப்பலில் பயணம் செய்கிற பொழுது பெருங்காற்று வீசிய பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து கடலையும் சீடர்களையும் பார்த்து அமைதியாயிரு என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் இயற்கைக்கும் சொன்னார், சீடர்களுக்கும் சொன்னார், அமைதியாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்க முடியும்? பெருங்காற்று வீசுகிறது, பெருவெள்ளம் வரப்போகிறது, மிகப்பெரிய அழிவு ஏற்படுகிற பொழுது சீடர்களும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு தலையணை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டு இருந்தார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்கிறது. எப்படி தலையணை வைத்துக் கொண்டு ஒரு நபர் தூங்க முடியும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், அமைதியாயிரு. குடும்பத்தில் பிரச்சனையா? குடும்பத்தில் குழப்பமா? உன்னுடைய மனதில் குழப்பமா? உன்னுடைய உள்ளத்தில் பிரச்சனையா? அமைதியாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். சஞ்சலங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இழப்புக்கள் எல்லாம் வரும். அந்த நேரத்தில் அமைதியாயிரு. ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு இருக்கிறேன். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறார். அதை பல நேரங்களில் உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தீய நாட்டங்களுக்காக, தீய சிந்தனைகளுக்காக நோவா காலத்தில் மனிதர்கள் எப்படி பாவம் செய்தார்களோ அதே போல பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோம். ஆதாம் ஏவாள் கடவுளோடு பயணித்தார்கள். எப்பொழுது சாத்தானுடைய சூழ்ச்சியினால் பாவத்துக்கு உள் சென்றார்களோ மாலை நேரத்தில் கடவுள் வருகிறார். கடவுள் வருகிற பொழுது ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? பாவம் செய்து விட்டார்கள், ஆண்டவரை விட்டு பிரிந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்தோனியாரை போல ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அந்தோனியார் கரத்தில் நக்கரனை ஆண்டவரையும் குழந்தை இயேசுவையும் தாங்கிச் சென்றார், கடவுளோடு இணைந்தார், அற்புதங்கள் பல புரிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். அந்தோனியார் எப்படி கடவுளோடு இணைந்திருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாடல் எண் 232. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உடையமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறக்க மிகுந்த தந்தையாகிய இறைவா, பச்சுறுதியில் நாங்கள் உமக்கு ஒப்பக்கொடுக்க காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் படும் துன்ப துயரத்தின் கசப்பை இனிய காணிக்கையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, அதிசயம் அற்புதம் நடக்கக்கூடிய நேரம். இந்த வெந்நீர் அப்பமும் ரசமும் ஆண்டுடைய திரு உடலாக திரு இரத்தமாக மாறக்கூடிய நேரம். பல்வேறு தேவைகளோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நன்றிகளோடு ஆண்டுடைய பாதத்தில் அந்தோனியாருடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எல்லா தேவைகளையும் நக்கரனை ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிப்போம். மன அமைதிக்காக ஜெபிப்போம். திருப்பலி கருது ஜெபிக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவேன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை கனிவோடு நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர் பெற்றெழுவோம் என்று எதிர்நோக்கோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் எமக்கு வந்தவராய் வாழ்ந்தோ எங்கள் பாதுகாவலர் கோடி ஏற்பதற் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றையேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் தரக்கூடிய அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ இம்மானுவேல், கடவுள் நம்மோடு உணவாக நம்முடைய உடலில் தங்க வருகிறார். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்திற்கு நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிற சமயத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க முறைப்படி தங்கள் திருமணத்தை சரி செய்யாதவர்கள் இந்த திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இடது பக்கத்தில் இருக்கவங்க இடது பக்கத்திலே நில்லுங்க, வலது பக்கத்துக்கு வலது பக்கத்திலே நில்லுங்க. ஏன்னா முன்னே வந்துடுறாண்டாம். முன்னே வருகிற பொழுது பிரிந்து செல்வதற்கு இடமெல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ நற்கருணை எடுத்த உடனே பின்னால் நிற்கவங்கள்ட்ட கோவப்படுறீங்க. சரிதானா? அது நல்லது கிடையாது. சரிதானா? ஆனால் நற்கருணை எடுக்கிற முண்டி அடிச்சுட்டு வராண்டாம். நற்கருணை எல்லோருக்கும் கொடுக்கப்படும். அதனால் அமைதியாக வரிசையில் நின்று வாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கணும். யார் மேலே முட்ட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே, மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே, பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணத்தே, உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்த மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது, என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினம்தோறும் பலியாக அரங்கேறுது, இறைவா என் இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே, இறைவா என் இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே, இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே,
அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. நான் நன்றி சொல்ல விரும்புகிறோம். நானும் என் பையனும் என் கணவர் எங்களுடைய குடும்ப பிரச்சனையினால் கணவரை விட்டு ரொம்ப ரொம்ப வருடமாக கணவரை விட்டு பிரிந்து இருந்தோம். அப்போ நான் வாரமாக திருத்தலத்திற்கு வந்து அந்தோனியார் பாலன் இயேசுட்ட எனக்காக நற்கருணை நாதர்கிட்ட பரிந்து பேசி எங்களுக்கு ஒரு அற்புத ஆசீர்வாதம் வாங்கித்தாங்கன்னு கேட்டோம். அப்புறம் 10:45 நற்கருணை ஆராதனை நடக்கும்போது நீங்கள் தானே ஏசப்பா எந்த குடும்பமும் பிரிந்து இருக்கக்கூடாது, இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்களே எங்களை இணைச்சி வச்சுருங்கன்ட்டு நான் நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ப்ரேயர் பண்ணியிருக்கும்போது ரொம்ப நாளாக பிரிந்திருந்த குடும்பம் நானும் என் பையனும் என் கணவரும் எங்கள் அத்தை மாமா கூட கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து வாழ்ந்து 5 மாதங்களாக ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு என் பையனுக்கு படித்து முடித்த உடனே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு நான் எனக்காக பரிந்து பேசுங்கன்னு கேட்டேன். அதையும் நற்கருணை நான் ஆராதனை நடக்கும்போது ப்ரேயர் பண்ணேன். அவன் வீட்டில் படித்து முடித்த உடனே சும்மா இருக்கக்கூடாது, உடனே நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க ஏசப்பான்னு நான் கேட்டேன். உடனே 1 வாரம் கூட ஆகலை, படித்து முடித்து வீட்டுக்கு வந்த உடனே என் கூட பிறந்தவங்களே என் பையனுக்கு ஒரு நல்ல வேலையை நிரந்தரமான வேலையை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,